அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இல்லறம் துறவரம். இல்லறம் சிறந்ததா, துறவரம் சிறந்ததா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இல்லறத்தில் இருந்து கொண்டு துறவரத்தை மேற்கொள்ளலாமா, இல்லை துறவரம் மேற்கொள்வது தான் சரியானதா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த இல்லறம் துறவரத்தில் இல்லறம் சரியானதா, துறவரம் சரியானதா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு அடுத்தாற்போல் துறவரம் என்பது அகம் சார்ந்ததா, புறம் சார்ந்ததா அப்படின்ற ரெண்டு விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இல்லறம் சிறந்ததா, துறவரம் சிறந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டுமே அவரவர்களுடைய மனதை சார்ந்தது. இப்போ ஒரு சில பேருக்கு இல்லறம்ங்கிறது சரியானதாக இருக்கும், ஒரு சில பேருக்கு துறவரம் என்பது சரியானதாக இருக்கிறோம். அது அவரவர்கள் மனநிலையை சார்ந்தது, அவரவர்களுடைய தேவைகள் ஆசையை சார்ந்தது. இப்போ மனம் இருக்கு இல்லையா, மனம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனம் ஒரே விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்க, மனசுக்கும் எண்ணத்துக்கும் ஜீவனுக்கும் போர் அடிக்கும். இப்போ நம்ம உணவே எடுத்துங்களேன். இப்போ இந்த உணவு சாப்பிட்றோம் இல்லையா, உணவு ஒரே மாதிரியான உணவு சாப்பிடக்குள்ள நமக்கு மனத்துக்கு ஒரு சலிப்பு ஏற்படுது. அப்போ நம்ம கொஞ்சம் மாற்றி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம் உணவை பொறுத்தவரையில். ஆனால் உணவை பொறுத்தவரையில் நீங்கள் மாற்றி சாப்பிடுவது என்பது தவறில்லை. ஆனால் அது சத்தான உணவாக, கெடுதல் இல்லாத உணவாக இருக்கணும். இப்படி மனம் என்பது மாற்றத்துக்குரியது. மனிதனை அது நல்லதையும் செய்ய வைக்கும், கெட்டதையும் செய்ய வைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் அவர்கள் அந்த தனி மனிதனுடைய மனதை சார்ந்தது, அறிவை சார்ந்தது, அவனுடைய தேவையை சார்ந்தது. இப்போ ஒவ்வொருத்தவர்களுக்கும் ஒரு லட்சியம், ஒரு கடமை, ஒரு தேவை இருக்கும். கடமை என்பது வேறு, லட்சியம் என்பது வேறு. இப்போ இந்த கடமை என்பதை யாராக இருந்தாலும் அவர்கள் நிறைவேற்றி தான் ஆகணும் இந்த கடமையை. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் லட்சியம், உங்களோட இலக்கு முக்தி தான் அப்படின்னு உங்களோட இலக்கை நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு துறவரம் தான் சிறந்தது. நீங்கள் உங்களோட வாழ்க்கை முறைக்கு நீங்கள் தயாராகிக்கணும். அது என்ன என்னோடய வாழ்க்கை முறைக்கு தயாராகிக்கணும் அப்படின்னால், நீங்கள் துறவரத்தில் ஈடுபடக்குள்ள சில விதமான கட்டுப்பாடுகள் இருக்கும். அந்த கட்டுப்பாடுகளுக்கு நீங்கள் உட்பட்டு தான் ஆகணும். அந்த கட்டுப்பாடை முதலில் கட்டுப்பாடாக வைத்துக்கொண்டு அதை என்ன பண்ணணும், இயல்பாக மாற்றணும், உங்களுடைய இயல்பாக மாற்றணும். அப்போ நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன், அடிக்கடி இது சொல்கிறது வழக்கம்தான். என்ன அப்படின்னா, ரெண்டு விதமாக இருக்குது இந்த வாழ்க்கை முறை, இந்த துறவரத்தை பொறுத்த வரைக்கும். ஒன்று, ஒரு விஷயத்தை அனுபவிக்காமல் போவது, அதை பற்றி எதுவுமே நமக்கு தெரியாது அப்படின்னு போகிறது. இன்னொரு விஷயம் அனுபவிச்சுட்டு போகிறது, எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போகிறது. இப்படி ரெண்டு விதம்தான் இருக்குது. இப்போ இதில் வள்ளலார் எதையும் அனுபவிக்காமல் போன ஒரு மகான், ஞானி. இப்போ சிவானந்த பரமஹம்சர் அப்படி இல்லை, எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போனவர். அப்போ இவர்களுடைய வாழ்க்கைத்தன்மைங்கிறது வேறு மாதிரி இருக்கும், அவர்களோட வாழ்க்கைத்தன்மைங்கிறது வேறு மாதிரி. ஆனால் யோகம் ஒன்று தான், யோகத்திற்கு போடப்படும் ரூல், யோகத்திற்கு இருக்கும் சட்டம், வழிமுறை எல்லாம் ஒன்று தான். அதை யாராலையும் மாற்ற முடியாது. அதில் சின்னதாக ஒரு தளர்வு பண்ணிக்கலாமே தவிர
அதை வந்து முழுமையாக மாற்ற முடியாது. அதுக்கு தான் நான் ஒரு வழி சொன்னேன். என்ன அப்படின்னா, அந்த சட்டத்தை வந்து கட்டாயமாக ஃபஸ்ட்டு ஆக்கணும். கட்டாயமாக்கி அதை வந்து மனசோட இயல்பாக அதை மாற்றணும். ஏன்னா மனதை வந்து நம்ம வந்து இறுக பிடிச்சி இழுக்க முடியாது. அப்படி இழுத்தமானால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பலவிதமான இடர்பாடுகளை நமக்கு செஞ்சிடும். அதனால் அதை வந்து தட்டி கொடுத்து இயல்பாக அது போக்குக்கு போய் நம்ம வந்து நம்ம வழிக்கு அதை வந்து பழக்கப்படுத்தணும். நம்மளோட யோக மார்க்கத்திற்கு அந்த மனதை பழக்கப்படுத்தணும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அதை வந்து யோகம் செய்வதில் இயல்பான தன்மையாக மனதுக்கு சொல்லி கொடுத்துட்டோன்னா, அது பிடிச்சிக்கிச்சின்னா அதுக்கப்புறம் உங்களை அது வழி நடத்தும். அப்படி தானே இருக்குது. அதை பழக்கப்படுத்தணும். நீங்கள் சரியான வழியில் அதை பழக்கப்படுத்தணும். இப்படி இந்த 2 முறையில் ஒன்று அனுபவிச்சுட்டு போகிறது, இன்னொன்று அனுபவிக்காமல் போகிறது. இப்போ இந்த அனுபவிச்சுட்டு அனுபவிக்காமல் போகிறவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, அனுபவிக்காமல் போகிறவங்க எப்போ வேணுமோ இடறி விழுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம நித்தியானந்தம் போகலை. ஆனால் அனுபவிச்சுட்டு போனால் வாய்ப்பு இருக்கா அப்படின்னால், அப்போவும் வாய்ப்பு இருக்குது. மனம் தானே எப்போ வேணுமோ சஞ்சலப்படும். ஆனால் அந்த வாய்ப்பு குறைவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி இருந்தாலும் மனம்தான் எல்லாத்திற்கும் காரணம். எது அப்படின்னா, அவர்களோட வைராகியம் மனம்தான். அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து ஒருத்தவருக்கு வந்து தன்னோட வாழ்க்கையில் ஆசைங்கிறது வேணாம். எனக்கு என்னோடய தேவையை பூர்த்தி பண்ணால் மட்டும் போதும். நான் எளிமையாக வாழ்வதற்கான எல்லா வழிமுறைகளையும் கடைபிடிக்க நான் தயாராக இருக்கிறேன். என்னோடய இயல்புங்கிறது எளிமை தான். அந்த வாழ்க்கை எனக்கு பிடிச்சிருக்கு. நான் வந்து முக்தி அடையணும், அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத அவர் உணர்ந்துட்டார் அப்படின்னால், அவர் துறவரத்திற்கு ரெடி ஆகிட்டார். அவர் துறவரத்துக்கு போயிடலாம். ஆனால் எனக்கு நிறையா ஆசைகள் இருக்குது. என்னோடய ஆசையெல்லாம் நிறைவேற்றணும். எனக்கு நிறைய தேவைகள் இருக்குது. குடும்பத்தை சார்ந்த தேவைகள், லட்சியங்கள், ஆசைகள்லாம் இருக்குது. என்னால் அதை விட்டுட்டு வர முடியாது அப்படின்ற நம்பரை குடும்பத்தில் இருக்கும். இப்போ இவரை தூக்கி துறவரத்துக்கு போட்டாலும் பிரச்சனை, துறவரத்தில் இருக்கிறவரை தூக்கி இதில் போட்டாலும் பிரச்சனை. இவர் குடும்பத்தை சரியாக மெயின்டைன் பண்ண மாட்டார், அவர் துறவரத்தை சரியாக மெயின்டைன் பண்ண மாட்டார். 2 பேருக்கும் உள்ள வித்தியாசங்கள். அப்படி ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு விதமான தேவைகள், ஆசைகள் இருக்கும். அதை சார்ந்து தான் துறவரம் அவருக்கு சரியானதா சரியில்லாததா என்று முடிவெடுக்க முடியும். ஆனால் பொதுவாக நம்ம வந்து சில பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்களுக்கே குழப்பமான சூழ்நிலையில் தானே உங்கள்கிட்ட கேட்டோம், ஆனால் நீங்கள் வந்து இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு யாராவது கேட்டீர்களே. ஆனால் இது வந்து மனம் சார்ந்தது தான். இது வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம சிந்திக்கிற ஒரு விஷயம். அதனால் அந்த ப்ராக்டிக்கலாக சிந்திக்கிற விஷயத்தை நம்ம வந்து சொல்லிட்டோம். அடுத்தது என்னுடைய கருத்து என்னவென்று கேட்டால், நீங்கள் வந்து குடும்பத்தில் இருந்து கொண்டே துறவரம் மேற்கொள்வது என்பது சரியானதாக இருக்கும். இல்லறத்தில் துறவரம் என்பதை சரியானது. இதை நான் மட்டும் சொல்லலை, வள்ளுவரும் இதை தான் சொல்கிறார். வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தவன் இல்லறத்தில் இருந்து கொண்டு இல்லற கடமைகளை எல்லாம் நிறைவேற்றிவிட்டு இறுதியில் துறவரத்துக்கு வருவது என்பது தான் உத்தமமானது. அதில் சில நன்மைகள்லாம் நிறையா இருக்குது. நிறைய இன்பத் துன்பங்களை இவர் அங்கேயே அனுபவிச்சிருப்பார். பெண்களை பற்றி உணர்ந்திருப்பார், பிள்ளைங்களை பற்றி உணர்ந்திருப்பார், சமுதாயத்தை பற்றி உணர்ந்திருப்பார், உறவினர்களை பற்றி உணர்ந்திருப்பார், எல்லாத்த பற்றியும் அவர் தெரிஞ்சிருப்பார். அவர் எல்லாத்துலேயும் அடிபட்டு வரக்குள்ள இந்த துறவரம்ங்கிறது அவருக்கு வந்து இனிக்கும். இப்படி இதை சார்ந்து எதையுமே அனுபவிக்காமல் ஒரு 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 ஞான மார்க்கத்துக்கு ஒருத்தர் வராரு துறவரத்துக்கு அப்படின்னால், அவருக்கு கடுமையான வைராகியம் வேண்டும். யாரை போல? நம்ம வந்து வள்ளலார் போல. அப்படி விடாப்பிடியான வைராகியம் இருந்தது விவேகானந்தர் போல அப்படின்னால், அவர் என்ன பண்ணலாம்?
தாராளமாக துறவரம் மேற்கொள்ளலாம். அது உத்தமமானது தான். அப்பொழுது இப்போ நமக்கு எது சரியானது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இல்லறத்தில் இருந்து துறவரத்துக்கு போவதுதான் சரியான விதமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இவர் துறவரத்தில் மேற்கொண்டு துறவரத்தை பூண்டு இருக்காருன்னு வச்சுங்க. இப்போ இல்லறத்தில் இருக்கிற சிக்கல் இருக்கு இல்லையா? இப்போ இல்லறத்தை அனுபவிச்சுட்டு அவர் வரக்குள்ள திரும்பவும் அவர் இல்லறத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் துறவரத்தில் இருப்பவர் திரும்பவும் மீண்டும் சில விதமான சஞ்சலம் ஏற்பட்டால் இல்லறத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, அதிகமாக இருக்குது. அதை நம்ம யோசிச்சுக்கணும். ரெண்டாவது என்ன, இந்த துறவரம் போனவருக்கு இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னால், அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருக்கு மிகப்பெரிய வைராகியம் வேணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய சகிப்புத்தன்மை வேண்டும், எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை வேண்டும். அந்த சட்டத்திட்டங்களை அவர் கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த குடும்பத்தில் இருக்கிறவருக்கு எது ரொம்ப சேலஞ்சாக இருக்குன்னா, இந்த பெண்களையும் உறவினர்களையும் மேனேஜ் பண்ணுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கும். அவர்கள் சித்த வித்தியார்த்திகளாக இருந்தாலும் சித்த வித்தை செய்யக்குள்ளையும் ஒரு பொது இடத்துல போய் அவங்க பேசக்குள்ளையும் அங்கே பயிற்சி பண்ணக்குள்ளையும் சரியாக இருப்பாங்க. வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த இயல்பான மற்ற பெண்களோட தன்மைக்கு இவங்க மாறிடுவாங்க. ஆசை, நகை மேலே ஆசை, அந்த அச்சமடம் நாணம் பயிர்ப்பு, அதில் போய் சிக்கிப்பாங்க. இந்த பெண்கள் அப்படிங்கிறது இந்த ஆண்களுக்கு மிகவும் ஒரு சிரமமான ஒரு விஷயம்தான். ஆண்களை பொறுத்தவரையிலும் இந்த பெண்களை கையாளுவதும் மேனேஜ் பண்ணுவதும், துறவரத்தில் இருந்து கொண்டு மேனேஜ் பண்ணுவது, ஒரு வித்தியார்த்தியாக இருந்து கொண்டு மேனேஜ் பண்ணுவதுங்கிறது ரொம்ப கடினம். அவர்கள் முழுமையாக நம்மளுடைய மனதும் அவர்களுடைய மனதும் முழுமையாக ஒத்து போய்விட்டால் அங்கே நம்ம தப்பிச்சிருவோம். அப்படி ஒத்து போகலை அப்படின்னால் அவர்களுக்கு பணத்தின் மேலேயோ பொருள் மேலேயோ ஆசை இருக்குது அப்படின்னால் உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நீங்கள் அந்த திருமூலர் சொன்ன மாதிரி குருடும் சேர்ந்து குருடாட்டம் ஆடி குழியில் விழுந்தார் பாரு அப்படின்னு கடைசியில் குழியில் தான் விழுகிற மாதிரி இருக்கும். அப்புறம் திரும்பவும் நம்ம ஒரு மகனை பெற்றுருவோம். அவர் வளர்ந்து அவர் என்ன பண்ணுவார், குருடும் சேர்ந்து குருடாட்டம் ஆடி அவர் என்ன பண்ணுவார், கடைசியில் குழியில் விழுவார். அவர் குழந்தைய பெற்று போட்டு இப்படியே இது நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சர்க்கிளை நீங்கள் நிறுத்தணும் அப்படின்னால் இங்கே துறவரத்துக்கு தான் வரணும். மனித பிறப்பெடுத்த பயனெல்லாம் உடம்புக்குள்ளே உத்தமனை காண்பதற்கு தான் அப்படின்னு சொல்கிற திருமந்திரத்தின் கூற்றாக இருக்கட்டும், ஔவையாரின் கூற்றாக இருக்கட்டும், இது எல்லாம் நம்ம இதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியுது. ஆனால் அதிலிருந்து அவர்களால், இந்த புற வாழ்க்கையிலிருந்து அவர்களால் மீண்டு வர முடியல. இந்த புற வாழ்க்கையில் ஏகப்பட்ட சிக்கலை உண்டு பண்ணி வச்சுருக்காங்க. இந்த உலகம்ன்ற அந்த சமுதாயம் இருக்கு இல்லையா, இதில் கட்டுண்டு அவங்க இருக்காங்க. அந்த பந்தபாசத்தில் அடிபட்டு அவர் கட்டுண்டு இருக்காங்க. அதுலேருந்து மீள்வதற்கு ரொம்ப சிரமம். அந்த இல்லறத்தில் இருந்து துறவரம் இருக்காங்க இல்லையா, அதுலேருந்து மீள்றதுங்கிறது ரொம்ப சிரமம். இப்படி அதையும் மீறி அவர் விட்டால் அவர் ஒரு சிறப்பானவராகவே இருப்பார். சிவானந்த பரமஹம்சர் இதை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லறத்தில் இருந்து வித்தியார்த்திகளாக இருந்தாலும் அவருக்கு அனுபவம்னு கிடச்சிருச்சு. நல்ல ஸ்டேஜில் அவர் இருக்கார், ஜபம் எல்லாம் பண்ணுறாரு, 4 மணி நேரம் 5 மணி நேரம் பண்ணுறாரு, சட்டத்திட்டங்களை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறாரு, அவருக்கு பிரம்மரந்திரம் திறந்துடுச்சு. அப்படின்னால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் தனிமைப்படுத்திக்கணும் தன்னை. அவர் அதுக்கப்புறம் குடும்பத்தில் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஒரு மகானாய் இருப்பவர்கள் அவர்களுடைய சட்டத்திட்டங்களை சரியாக ஃபாலோ பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும், அவங்க கவலைப்படக்கூடாது. ஒரு மகான்கிறவங்க கவலைப்படக்கூடாது, எல்லாத்தையும் ஏற்றுக்கணும், பொறுப்புணர்வு அதிகமாகிடும். இப்போ இவருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லறத்தில் இருக்கிறவங்களும் துறவரத்தில் இருக்கிறவங்களும் பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா,
இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு அவர்கள் குடும்பம் இருக்கு இல்லையா, அதுதான் உலகம். அவங்களோட குடும்பம் தான் உலகம். ஆனால் இந்த துறவரத்தில் இருக்கார் இல்லையா, இவருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரபஞ்சமே உலகம். இவர் அந்த குடும்பத்தில் இருக்கிறவரை மட்டும் நேசித்தா போதும். ஆனால் இந்த துறவரத்தில் இருக்கிறவர் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தணும். அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். அந்த தூய்மையான அன்பு செலுத்துகிற அந்த உயர்ந்த அந்த மனிதன்தான் மகானாக மாற முடியும். அந்த மனநிலையில் யார் இருந்தாலும் அவர்களே பக்தி யோகத்தை கடைப்பிடிப்பவர்களாக ஆவார்கள். அதற்கு பேர் ஆன்மநேய ஒருமைப்பாடு என்று பேர். எல்லா உயிர்களையும் ஒன்றா பார்க்கறது இது மகான்களுக்கு உகந்தது. மகான்கள் அப்படி தான் பார்ப்பாங்க. யாராக இருந்தாலும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல், இப்போ ஏழை பணக்காரன், கருப்பு சிகப்பு, மதம், இனம், மொழி எல்லாத்தையும் கடந்து தான் அவர்களை அவர்களுடைய தன்மை என்ன, அவர் நல்லவரா கெட்டவரா, அவரோட குணநலன்கள், அதை மட்டும்தான் பார்ப்பார். ஒரு சரியான வழியில் பயணிக்கிறாரா, இதை மட்டும்தான் அவர் பார்ப்பார். உண்மை பேசுகிறாரா, பொய் பேசுகிறாரா, அவர்கிட்ட வைராக்கியம், இந்த ஆன்மீகம் சார்ந்த வைராக்கியம் எப்படி இருக்குது, இதை மட்டும்தான் பார்ப்பாங்க. இப்படி இருப்பது தான் துறவரத்தில் உத்தமம். இந்த துறவரத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தை குடும்பமாக எடுத்துப்பாங்க. இந்த குடும்பத்தில் இருக்கிற அவர் குடும்பத்துக்குள்ளாரையே இருப்பார். அவர் கிணத்து தவளை மாதிரி அந்த குடும்பத்துக்குள்ளே சிக்கி அதிலே இருந்து அந்த குருடாட்டம் ஆடி கடைசியில் குழியில் விழுறது தான் மனிதர்களுடைய வழக்கமாக இருக்குது. யாராக இருந்தாலும் அதுதான் வழக்கமாக அவங்க வச்சுருக்காங்க. அப்போ இல்லறம் சரியானதா, துறவரம் சரியானதா அப்படின்னால், இந்த ஆசையிலிருந்து விடுபடாதவர்கள், இல்லற பந்தத்தில் இருந்து விடுபடாதவர்கள், பந்த பாசத்தில் அடிமைப்பட்டு கிடைக்கிறவர்கள், உலகத்தில் சிக்குண்டு கிடைக்கிறவரை கொண்டு போய் துறவரத்தில் போட்டோன்னா அவருக்கு அது பாதிப்பு. இப்போ இந்த துறவரத்தில் இருக்கிறவர் அவர் நேர்த்தியாக நடக்கும்போது அவரை தூக்கி இல்லறத்தில் போட்டோன்னா அவர் இந்த வாழ்க்கை சம்மந்தமாக அவர் காய்கறி வாங்கிட்டு வர்றது, இந்த உலக பந்தத்தில் சிக்கிறது, குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஆச்சிட்டு போகிறது, அதை மாதிரி அந்த விஷயங்கள்லாம் அவருக்கு பெரிய பாதிப்பாக இருக்கும். இப்போ இவரோட வாழ்க்கை முறைங்கிறது வேறு, அவரோட வாழ்க்கை முறைங்கிறது வேறு. அப்போ ரெண்டு பேரும் மாறி மாறி நடந்தால் அவங்களுக்கு வாழ்க்கைங்கிறது பெரிய போராட்டமாக மாறிவிடும். அப்போ யாராருக்கு என்னென்ன மனநிலை இருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல் அவர்களுக்கு இல்லறம் தேவையா, துறவரம் தேவையா என்று அவரவர்களே முடிவெடுத்து கொள்ள வேண்டும். ஆனால் என்னுடைய கணக்கின்படி இல்லறத்தில் இருந்து துறவரம் மேற்கொள்வது மிக மிக நல்லது. அப்போ வழுக்கி விழுவதற்கான வாய்ப்பில்லை. இறுதி காலகட்டத்தில் கண்டிப்பாக குடும்பத்தை விட்டு தனியாக தான் இருக்க வேண்டும். இப்போ நம்ம அடுத்த சாப்டருக்கு போவோம். இப்போ அடுத்தது எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த துறவரம் என்பது எப்படி இருக்குது, இந்த துறவரத்தில் இருக்கிறவங்க எப்படிலாம் இருக்கணும், இதெல்லாம் அவங்களுக்கு அத்தியாவசியமான தேவையாக இருக்குது. இப்போ துறவரம் மேற்கொள்பவர்களுக்கு அகம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியமா, இல்லை புறம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அவர்களுக்கு அகம் சார்ந்த விஷயம்தான் முக்கியம். இப்போ எல்லாரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி நம்ம உடம்பை சுத்தம் பண்ணுவோம். ஏன் சுத்தம் பண்ணுவோம்? காலையில் எழுந்திரிச்சோன்னா பல்ல வளர்க்குவோம். அப்போ கண்ணில் இருக்கிற அழுக்கு, காதில் இருக்கிற அழுக்கு, உடலில் இருக்கிற எல்லா அழுக்கையும் நம்ம சுத்தம் பண்ணுவோம். அப்போ உடல் அழுக்கை சுத்தம் பண்ணலைன்னா இந்த உடல் துர்நாற்றம் வீசும் என்பது நமக்கு தெரிந்திருக்கிறது. அப்பொழுது உள்ளத்தில் உள்ளார மனம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுலேயும் என்ன பண்ணோம், அசுத்தம் படியும். எதன் வாயிலாக அப்படின்னா, இந்த சமுதாயத்தின் வாயிலாக, எண்ணங்களின் வாயிலாக, செயல்களின் வாயிலாக, அகங்காரத்தின் வாயிலாக. இங்கேயும் என்ன படியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேயும் அசுத்தங்கள் படியும். இந்த அசுத்தத்தை நாம் எப்படி சுத்தம் செய்வது அப்படின்னால், இந்த பயிற்சியின் மூலமாகவும் நல்லோர்களின் அறிவுரைகளின் அனுபவஸ்தர்களின் அறிவுரைகளின் மூலமாகவும் நல்லோர்களின் பழக்க வழக்கங்கள் மூலமாகவும் நல்ல சத்சங்கம் மூலமாகவும்
நம்ம வந்து அதை வந்து எண்ணத்தை வந்து நம்ம வந்து சுத்தப்படுத்திக்கணும். அப்படி இல்லைன்னா நல்ல நூல் சித்த வேதத்தை திரும்பி திரும்பி நீங்கள் வந்து பார்க்கணும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா சித்த வேதத்தை திரும்பி திரும்பி பார்க்கணும். ஆனால் சித்த வேதத்தை பார்த்தா ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே ஒன்றை சார்ந்தே இருக்கும். ஜீவனை சார்ந்தே இருக்கும். அப்போ ஒரு சில பேருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாமே ஒரே மாதிரியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு வந்து நல்ல அனுபவம் கிடைக்கக்குள்ள அந்த சித்தவேத புக்கோட தன்மை உங்களுக்கு புரியும். அதில் வந்து நுட்பமான விஷயங்கள் நிறையா இருக்குது. அது தேவையானா கண்டிப்பாக தேவை. அது ஒவ்வொரு நேரங்களிலும் உங்களுக்கு நிறைய விஷயங்களை உங்கள் அனுபவ ரீதியாக கொடுத்து கொண்டே இருக்கும். இன்றைக்கி நீங்கள் சித்தவேதம் படித்தீங்கன்னா ஒரு விதமான அனுபவத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்கள் திரும்பவும் ஏதாவது சந்தேகம் படிச்சிங்கன்னா அப்போ ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுக்கும். 20 வருஷம் கழிச்சு 30 வருஷம் கழிச்சு எதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்போ சித்தவேதத்தை படிக்கக்குள்ள அது வந்து ஒரு விதமான அனுபவத்தை உங்களுக்கு தெளிவாக அது வந்து உணர்த்தும். ஆகவே நல்ல நூல்களை படிப்பது இது எல்லாமே உங்கள் மனதை அது வந்து சீர்படுத்தும். இப்போ யூடியூப் வந்துருச்சு. ஆனால் யூடியூப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கள் குழப்பவாதிகள் நிறைய குழப்பிக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன பசங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அனுபவம் இல்லாத ஒரு 30 வயசு பையன், ஒரு 25 வயசு பையன், ஆனால் அறிவுக்கும் வயதிற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, அதை நாம் வந்து ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அனுபவம் இருக்கு இல்லையா, பயிற்சி செய்து 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 அந்த பயிற்சியில் அனுபவம், அந்த பயிற்சியின் வழியாக மேல்நிலை அனுபவம் அப்படின்னு ஒரு அனுபவம் இருக்கும். அந்த அனுபவஸ்தர்களிடம் அணுகி நாம் வந்து கற்றுக்கொள்வதும் அவர்களை சார்ந்து நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்வதும் உத்தமமானது. இப்போலாம் 25 வயசு பையன் 30 வயசு பையன்லாம் யோகா மாஸ்டர்னு யோகத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு வந்துட்டான். அவனுக்கு என்ன வாழ்க்கையை பற்றி என்ன தெரிஞ்சிடும், வாழ்க்கையில் என்ன உணர்ந்திருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றுமே உணர்ந்திருக்க மாட்டான். ஒரு 4-5 புக்கை படிச்சுக்கிறது, கொஞ்சம் விஷயங்கள், ஒரு யோகா வகுப்புக்கு ஒரு 4-5 கிளாஸுக்கு வகுப்புக்கெல்லாம் போயிட்டு அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு உடனே நான் வந்து சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் வரவேற்கிறோம். ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை மாதிரி நபர்கள் நமக்கு வந்து இந்த நாட்டிற்கு உண்மையான ஆன்மீகத்தை போதிப்பதற்கு இங்கே நிறைய பேர் நமக்கு தேவை. ஆனால் அந்த உண்மையான ஆன்மீகமும் உண்மையான அனுபவமும் அவர்களிடம் இருக்குமா அப்படின்னால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. சில நேரங்களில் அவங்க வந்து ஸ்டெக்காகி நின்றுடுவாங்க, தடுமாறி நின்னால் அவர்களையே கை கொடுத்து தூக்குவதற்கு ஒரு ஆள் வேணும். அவர்கள் எப்படி இன்னொருத்தவங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பாங்க. சில பேர் மந்திர உச்சாதனை சொல்லுங்கள், சில பேர் வந்து இந்த கடவுளை வணங்குங்க, அந்த கடவுளை வணங்குங்க, சிவன்கிறவர் இப்படி தான் அப்படி இப்படின்னு ஏதாவது கண்ணாப்பினான்னு சொல்கிற வழக்கம்லாம் இருக்குது. இப்போ இந்த யோகிராம் சுரத்குமார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பெரிய மகானாக வணங்குபவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பிரபலங்கள் அது மாதிரி இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில் அவர் வந்து ஒரு நிலையில் இருந்திருக்கலாம். ஆனால் எங்களை பொறுத்தவரையிலும் அவர்கள் அப்படி இருந்திருப்பதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. ஏன்னா அவரை நான் பார்த்துருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் மனதையும் எந்த மகான்களும் புண்படுத்த மாட்டார்கள். ஆனால் அவர்கள் செய்யும் உபதேசத்தில் சில பேர் புண்படுவார்கள். அதற்கு நம்ம பொறுப்பாக முடியாது. உண்மையை பேசக்குள்ள அந்த உண்மைக்கு புறம்பாக நடக்கும் சில பேர்கள் அதன் வாயிலாக என்ன பண்ணுவாங்க, மனசு கஷ்டப்படுவாங்க. அதற்கு நம்ம பொறுப்பாக முடியாது. ஆனால் உண்மையை பேசுவது தான் நம்மளோட நோக்கம். அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பொய்யை தான் பேசிகிட்டு இருக்கான். அவங்க உண்மையை பேசுறதுக்கு ஆளே இல்லை. இப்போ நம்மளும் அந்த கூட்டத்தில் சேர்ந்து பொய்யை பேசணும் அப்படின்னா நம்ம பேச வேண்டிய தேவையே இல்லையே. அவனும் அதானே பேசிக்கிட்டு இருக்கான், அப்புறம் நம்மளும் அதானே பேச போகிறோம். இதுக்கு எதுக்கு நம்ம பேசணும்? அதற்கான வாய்ப்பே இல்லை. அப்போ இங்கே வந்து உண்மையை பேசுவதற்கு ஆள் இல்லை அப்படின்ற காரணத்தினால தான் நம்ம வந்து பேச முயற்சி பண்ணுறோம். நம்ம வேலையை அவங்க செஞ்சிட்டாங்கன்னா நம்ம வேலை வந்து சுலபம் தானே. நம்ம வந்து நம்மளோட
பணியை வந்து தொடர்ந்து நிறைய பணிகள் இருக்குது, அதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம், செயல்படுத்த ஆரம்பிச்சிடலாம். ஆனால் அப்படி இல்லைங்கிறது தான் இங்கே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ இந்த சுரத்குமார் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவரோட பக்தர் ஒருத்தவர் வராரு. பக்தர் ஒருத்தவர் வந்து அவர்கிட்ட வந்து இதை மாதிரி முதல்ல ஒரு தடவை வராரு. அப்படி வரக்குள்ள இவர் என்ன சொல்கிறாரு, உன்னோட குலதெய்வத்துக்கு முடியை காணிக்கையாக கொடுக்குறேன்னு வேண்டிக்கிட்டல்ல, நீ வந்து ஏன் முடியை காணிக்கையாக கொடுக்கல, அந்த முடியை காணிக்கையாக கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றம் அது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ 2வது தடவை அவர் வந்து வராரு. அப்படி 2வது இந்த முடியை காணிக்கை கொடுக்காமல் அவர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, 2வது தடையும் அவர் வந்து வந்துடுவார் முடியை காணிக்கை கொடுக்காம. உடனே அந்த சுரத்குமார் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் போன முறை வரக்குள்ளே என்ன சொன்னேன், முடியை காணிக்கை கொடுக்கணும்னு சொன்னேன். நீ எப்படி காணிக்கை கொடுக்காம நீ வந்து என் முன்னாடி வந்த, அது மிகப்பெரிய குற்றம், அப்படி வரக்கூடாது, நீ போய் காணிக்கை கொடுத்துட்டு வா அப்படின்னு வந்து அவர் வந்து அனுப்புவார். அனுப்பினோன்னா அவர் வந்து அதற்கப்புறம் அதை நம்ம வந்து என்னென்னு அதை பற்றி நம்ம கேட்டுக்கல. அப்போ இப்படி ஒரு முடியை ஒரு கடவுளாக இருக்கிறவருக்கு முடியை நம்மளால் கொடுக்கறதுங்கிறது அறிவீனமா அறிவுடைமையா அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுங்க. இப்போ நீங்கள் ஒரு கடவுளே இருக்காருன்னு வச்சுப்போம், கடவுளாக இருக்கார் அப்படின்னு ஒரு கற்பனை வச்சுப்போம், இந்த சிலையில் கடவுள் இருக்கிறதா ஒரு கற்பனை வச்சுப்போம். இப்போ வந்து அவர் வந்து உங்களுக்கு வந்து உயிரை காப்பாற்றி கொடுத்துட்டாரு. உயிர் கொடுத்த அந்த கடவுளுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த முடியை காணிக்கையாக கொடுக்குறீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், தாம்பாளத்தில் வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, சூடம், சாம்பிராணி எல்லாத்தையும் வச்சு ஒரு படையல் போடுவோம். அப்படி வச்சு ஒரு படையல் போடுவோம். அது வந்து நமக்கு வந்து திருப்தியாக இருக்கும். என்ன அப்படின்னா, உணவு பொருள்களை சாப்பிடுவதற்காக அந்த இறைவனுக்கு அர்ப்பணிக்கிற ஒரு தன்மை. அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் பிரசாதமாக மற்றவங்களுக்கு, ஏழைங்களுக்கு கொடுக்கறது ஒரு முறையாக இருக்குது. இப்போ அப்படியே அவர் வந்து உயிரை கொடுத்துருக்காரு. அந்த கடவுளுக்கு நம்ம என்ன பண்ணோம், பழ வகைகள் எல்லாம் கொடுக்கணும். அப்படிலாம் கொடுக்காம இவன் எதை கொடுக்குறான் அப்படின்னா, அந்த ஈரும் பேணும் ஷீழும் அப்படி இருக்கிற அந்த தலைமுடியை என்ன பண்ணுறான், அவன் வழித்து ஒரு தாம்பாளத்தட்டில் வச்சு கொடுத்து ஒரு பூசாரிகிட்ட கொடுக்குறான்னா அவனே பார்த்துட்டு தூக்கி எறிஞ்சிடுவான். அப்படியே சச்சை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு இழிவாக தூக்கி எறிஞ்சிடுவான். ஆனால் அது தலையில் இருக்கிற வரைக்கும் நம்ம பாதுகாப்பாக அதை வந்து தலை சீவி எண்ணெய் போட்டு பாதுகாப்போம். ஆனால் அதை வழிச்சிட்டோம் அப்படின்னால் அதை வந்து ஒரு மாதிரியாக பார்க்குற வழக்கம் நம்மள்கிட்ட இருக்குது. அப்போ அப்படி இருக்கிற ஒரு பொருளை இறைவனுக்கு கொடுக்கறதுங்கிறது இது வந்து எவ்வளோ ஒரு அறிவீனமாக முட்டாள்தனமாக இருக்குது. இப்போ இந்த முட்டாள்தனத்தை ஒரு மகான் சொல்கிறவர் வந்து சொல்லுவாரா அப்படின்னால், ஒன்று அவர் மகானாக இருக்கக்கூடாது. எப்படி சரியான மகானாக உண்மையை உணர்ந்தவர்களாக இருந்தால் அதை பற்றியெல்லாம் அவர்கள் அதுக்குள்ளாரே போக மாட்டாங்க. அப்போ இப்படிப்பட்ட இந்த வந்து தன்னை மகான் என்று பறைசாற்றிக் கொள்ளும் நிறைய நபர்கள் இருக்காங்க. எதுக்கு சொன்னேன்னா, இந்த 25 வயசு 30 வயசுக்குள்ளார இதே வந்து ரொம்ப வருஷமாகவே பல்லாண்டு காலமாகவே இங்கே நடக்குது. அது ஒரு தொழிலாக பண்ணுற கூட்டம் ஒன்று இருக்குது. அவர்கள் சரியாக அதை செய்துவிட்டால் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஆட்சேபனையும் இல்லை. அது அவர்களுடைய விருப்பம். அவரவர் யார் அவங்களோட பிராப்தம் எங்கே இருக்கோ, அவரோட கர்மா எங்கே கொண்டு போய் விடுதோ அவர்களை குருநாதராக எதுவாக ஏற்றுக்கொள்வார்கள். அதை நம்ம வந்து பெருசாக எடுத்துக்க வேணாம். ஆனால் நாம் சொல்வது என்பது நம்மளுடைய கடமை. உண்மையை பேசுவது என்பதும் சொல்வது என்பதும் நம்மளுடைய கடமை. அப்போ இப்படி ஒரு 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 கடவுள்கிட்ட கொண்டு போய் முடியை காணிக்கையாக கொடுப்பீங்க. அது முடி வளர்ந்துருன்றதுனால தான் முடியை காணிக்கையாக கொடுக்கும். விரலை யாராவது காணிக்கையாக கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டான். இப்போ எது
நமக்கு வந்து வளர்ந்துருதோ, எது நம்மள்ட்ட திரும்பவும் கிடைக்குமோ அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், காணிக்கையாக கொடுப்போம். பணங்கிறது திரும்ப நமக்கு கிடைச்சிடும், அப்போ அதை காணிக்கையாக கொடுக்குறோம். நிறையா இருக்கிறவன் கொடுப்பான், இல்லாதவன். இப்போ இதெல்லாம் வந்து வந்து கடவுள், உண்மையான கடவுள் இந்த மனிதர்களிடம் எதையும் எதிர்பார்க்க மாட்டார். அப்படி அவர் அந்த கடவுள் அதை எதிர்பார்த்தார் அப்படின்னால் அவர் கடவுளாக இருக்க முடியாது. இப்போ நான் ஒரு உதவி பண்ணுறேன், வள்ளுவன் என்ன சொல்கிறான், எதையும் பயனை எதிர்பார்க்காம உதவி பண்ணணும்னு சொல்கிறான். இப்போ கடவுளாக ஒருத்தவர் இருக்கார், மனிதனாக இருக்கிறவருக்கே அந்த ரூலு என்னென்னா பயனை எதிர்பார்த்து எந்த உதவியும் செய்யக்கூடாது. கடவுளாக ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து ஒரு உயிரை காப்பாற்றுற ஏதோ ஒரு நன்மை செய்கிறார் மனுஷனுக்கு. அவர் அதுக்கு பதிலாக இன்னொன்று பிரதிபகாரமாக அவர் வந்து கேட்பாரா அப்படின்னா, அப்படி கேட்டுட்டால் அதற்கு பேர் வந்து கடவுள் இல்லை. அதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த உருவத்தில் கடவுள் இல்லை என்பது அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்படியெல்லாம் இருக்குது, அறிவினம் என்பது இப்படியெல்லாம் இருக்குது. இதையெல்லாம் தான் வள்ளலார்லாம் வந்து இதெல்லாம் பறைசாற்றி இதெல்லாம் கூடாது அப்படின்னு சொன்னார். சிவானந்த பரமஹம்சர் இதை மாதிரி முட்டாள்தனமான செயல்கள்லாம் வந்து இந்த உலகவாசிகள் செய்கிறாங்க, அதெல்லாம் வந்து கூடாது, இது அறிவுபூர்வமாக சிந்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இப்படிப்பட்ட மனிதர்கள்லாம், இப்படிப்பட்ட தன்னை பெரிய குருமார்கள் சொல்லிக்கொள்ளும் நபர்கள்லாம் இருக்காங்க. இதெல்லாம் சில விஷயங்களை வைத்து தான் நம்ம வந்து ஒப்பிட்டு பார்த்து, சில அனுபவங்களை வைத்து தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் எல்லா அனுபவங்களும் கிடைக்குமா அப்படின்னால் அது வந்து அப்படி இருக்காது. அதை சார்ந்த அனுபவங்கள் இருக்காது. இருந்தால் அதை பற்றி நமக்கு ஒன்றும் ஒரு இது கிடையாது. அவர்கள் நமக்கு வந்து இந்த ஆன்மீக பணியை அவர்கள் வந்து இந்த உலகத்தில் கற்றுக் கொடுக்குறாங்கன்னா நம்மளுடைய வேலை ஈஸியாக முடியுது இல்லையா. எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் கற்றுக் கொடுத்துக்கிட்டே போக வேண்டியதான். அப்போ இந்த மனித கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா. ஒரு பரிணாம வளர்ச்சி எப்படி 1,00,000 வருடம் ஆகும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ உடனே எல்லாருமே இந்த ஆன்மீகத்துக்கு வந்து உடனே இந்த உலக மாற்றம் அப்படிலாம் நடந்துடாது. இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இதை வந்து எத்தனை பேர் எடுத்துப்பாங்கன்னா அது வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஒரு 20 பேர் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு 30 பேர் எடுத்துக்கலாம், அதிகபட்சமாக ஒரு 100 பேர் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏற்றுக்கிறது சிரமம். அந்தந்த வயதுகளை ஒத்தவர்கள் தான் அதை சார்ந்த விஷயங்களை பார்ப்பதும் கேட்பதும் அதன் வழியை நடப்பதும் யாருக்கு இருக்குன்னா ஆர்வம் மிகுந்தவர்களுக்கு, அந்த வயதை சார்ந்தவர்களுக்கு தான் இருக்கும். அப்படின்னக்குள்ள அவங்களோட கர்மா எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல தான் அதுவும் நடக்கும். அதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்படி இந்த துறவரம் என்பது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த துறவரம் மேற்கொள்பவர்களிடம் என்னென்ன வந்து இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து பட்டை போடுறாரு, ருத்ராட்ச கொட்டை போட்டுக்கிறாரு, முடியை வளர்க்கிறாரு, இல்லை மொட்டை அடிச்சுக்கிறாரு, இல்லை காவி உடுத்திக்கிறாரு, இந்த புறத்தோற்றங்களில் என்னென்ன தண்டம் வச்சுருக்காரு, கமண்டலம் வச்சுருக்காரு, காதில் கடுகம் போட்டுக்கிறாரு, ருத்ராட்சம் போட்டுக்கிறாரு, ஒரு முனிவர் மாதிரி இருக்கார், இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்டிங்கனால் இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சித்தர்களும் மகான்களும் சொல்கிறாங்க. அப்போ எது தான் தேவைன்னா இயல்போட இயல்பாக இருங்க, இயற்கையோட இயற்கையாக இருங்க அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறது. தன்னை வந்து வேஷமிட்டு கொண்டோ, பெருசாக வந்து தன்னை வந்து மிகைப்படுத்தி கொண்டோ, அலங்காரம் செய்து கொண்டோ, சந்தனம் பூசி கொண்டோ அப்படிலாம் நீங்கள் வந்து செய்யறதுக்கு தேவையே இல்லை. அப்போ உண்மையான துறவரம் என்பது எப்படி என்றால் ஒரு எளிமையான உடை. நீங்கள் போனால் இடுப்பில் ஒரு துண்டு இருந்தாலே போதுமானது. ஆண்களை பொறுத்தவரையும் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சேலை, இது போதுமானதாக இருக்குது. அப்போ இவ்வளோதான் போதுமானது. அதற்கு மேலே போதுமா அப்படின்னா தேவையில்லை. இதெல்லாம் வந்து அலங்காரப்படுத்தி, இந்த அலங்காரம் சிகை அலங்காரம், இந்த வெளிப்புற தோற்றங்களே உண்மையான துறவரத்திற்கு தேவையற்றது அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்கிறாரு, திருமூலர் சொல்கிறாரு, எல்லா சித்தர்களுமே இதை சொல்கிறாங்க. அப்போ அகத்தில் ஏதாவது நம்ம மாற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகத்தில் நீங்கள் நிறைய விஷயங்களை மாற்ற வேண்டும்.
அகத்தில் உணவை அதிகமாக உட்கொள்வது கூடாது. மிதமான உணவை சத்தான உணவாக உட்கொண்டு ஊனை உருக்கணும். ரொம்ப உடம்பை பெருக்க வைக்கக்கூடாது. உடம்பை சுருக்கி உள்ளொலியை பெருக்கணும். உணவு சாப்பிடாமலும் இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு உங்கள் உடலுக்கு ஏற்றார் போல் உணவை நீங்கள் எடுத்துக்கணும். அதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த புத்தர் அப்படி தான் என்ன பண்ணுவார், விரதம் இருந்தால் இந்த ஞானம் கிடைச்சிரும், இதில் ஏதாவது ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு என்ன பண்ணார், பல காலம் விரதம் கடைபிடிச்சார். அப்புறம் மயக்கம் ரொம்ப மோசமான ஒரு தன்மைக்கு உடம்பு போனோன்னே அப்புறமா சாப்பிட ஆரம்பித்தார். அப்போ ஒரு விஷயத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டார், அனுபவத்தை. சாப்பிடாமலும் இருக்கக்கூடாது, அதிகமாகவும் சாப்பிடக்கூடாதுன்ற அனுபவத்தையே எப்போ புரிஞ்சுக்கிட்டார், ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டார். ஆனால் அவருக்கு ஒரு குருநாதர், சரியான குருநாதர் கிடச்சிருந்தார்னா அவர் இன்னும் பல விஷயங்களை அவர் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் தானாக அவர் உணர்ந்ததனால் அவருக்கு டைம் எடுத்துக்கிச்சு. ஆனால் நமக்கெல்லாம் அப்படி இல்லை. சித்தர்கள், வள்ளலார், சிவானந்த பரமஹம்சர் இவர்களெல்லாம் நமக்கு எளிமையாக அந்த விஷயங்களை பகிர்ந்து கொடுத்ததனால் நம்ம எளிமையாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதை எடுத்துக்கிட்டு உடனே அந்த யோக மார்க்கத்தில் நேரடியாக போய் அந்த பயிற்சியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எந்த சிரமமுமே இல்லாமல். சிரமம் இருக்குது உள்ளுக்குள்ளற, நம்ம பயிற்சி பண்ணக்குள்ள சில விதமான இந்த ஐம்புலன்களை கடந்து போவதற்கான சிரமங்கள்லாம் இருக்குது. ஆனால் இந்த பயிற்சியை கற்றுக்கொள்வதற்கான, இதை கண்டுபிடிப்பதற்கான சிரமம் நமக்கு இல்லைல்ல, அதை அவர்களில் கொடுத்துருக்காங்க. அதுவே மிகப்பெரிய விஷயம் இல்லை. அது சில பேருக்கு பல ஜென்மம் ஆகலாம், 2 ஜென்மம் ஆகலாம், 3 ஜென்மம் ஆகலாம், அவர்களோட கர்மாவை பொறுத்தது. இப்படி உள்தன்மையை நம்ம மாற்றணும். இந்த ஐம்புலன்களை கடந்து போவதுங்கிறது நமக்கு எல்லா யோக மார்க்கிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சிரமமான விஷயம். அப்போ அதை சார்ந்து நம்ம இருக்கணும். அதற்கு சார்ந்து உணவுகள் எடுத்துக்கணும். அதிக உணவு சாப்பிட்டா செரிக்கிறதுக்கு லேட்டாகும். அப்போ கம்மியாக உணவு சாப்பிட்டா சீக்கிரம் செரிச்சிடும், நம்ம ஜபத்துக்கு போயிடலாம். அதிக உணவு சாப்பிட்டா செரிக்கிறதுக்கு லேட்டாகும். உடலில் இருக்கிற அந்த உட்பொருள்கள்லாம் வேலை அதிகமாக செய்யும். அப்போ உடலை சார்ந்த பிரச்சனைகள் வரும். சீக்கிரம் அதிகம் சாப்பிடுவதுங்கிறது நம்மளோட உயிரை சீக்கிரம் அழிக்கும். அதனால் அளவாக மிதமான உணவு, மிதமான பேச்சு, மிதமான செய்கை, மிதமான வேலை, இதெல்லாம் மிதமாக பயன்படுத்துவது என்பது உத்தமம். அதுக்கப்புறமா உள்ளார மாற்ற வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம். அதுக்கப்புறமா பொய் சொல்லாமல் இருக்கிறது, துன்பப்படாமல் நம்ம மனசை எப்போதும் சந்தோஷமாக வைத்துக்கொள்வது, நம்ம மனதையும் ஜீவனையும் சந்தோஷமாக வைத்துக்கொள்வது, எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கொள்வது, சகிப்புத்தன்மையோடு இருப்பது, பொறுமையாக இருப்பது, வைராகியத்தோடு இருப்பது. இந்த புற செயல்களில், தேவையில்லாத செயல்களெல்லாம் நாம் ஈடுபடாமல் அதை விட்டு விலகி இருப்பது. இப்படி காமம், குரோதம், மோகம், இதெல்லாம் விருப்பு, வெறுப்பு, இந்த ராக துவேஷாதிகள் இதெல்லாம் சிக்குண்டல் இருக்காமல், பந்தபாசம் இதெல்லாம் சிக்குண்டு இல்லாமல் நம்ம அந்த இறைத்தன்மையோட அந்த முழு தன்மையாகவே மாறுவதற்கு முயற்சி செய்வது. இந்த விஷயங்கள்லாம் ஒரு மனிதன், ஒரு துறவரத்தில் இருப்பவர்கள் கடைப்பிடிக்கக்கூடிய தலையாய விஷயங்கள். இதுதான் நீங்கள் கடைப்பிடிக்கணுமே தவிர, இதை விடுத்து நீங்கள் பட்டை போட்டுக்கிறது, கொட்டை போட்டுக்கிறது, காவியாடை உடுத்திக்கிறது, இதை உடை மாற்றங்கள் செஞ்சுக்கிறது, நம்ம அதை மாதிரிலாம் தேவையில்லை. கமண்டலம் வச்சுக்கிறது, தண்டம் வச்சுக்கிறது. ஆனால் அதெல்லாம் ஒரு பயன்பாட்டிற்காக வச்சுருக்காங்க. அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஆனால் இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த தன்மையெல்லாம், நம்ம எண்ணங்களை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று மகான்களும் சித்தர்களும் வலியுறுத்துகிறாங்க.
இப்போ திருமந்திரத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் விளக்கம் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தவறான விளக்கங்கள்லாம் எழுதுகிறவங்க நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அவர்களுக்கு அதெல்லாம் தெரியல. இதையெல்லாம் சரியாக சொல்வதற்கும் சரியான வழிமுறையை காட்டி கொடுப்பதற்கும் சரியான வழிமுறையை பயணிக்கும் அந்த புறச்செயலாக இருந்தாலும் அகச்செயலாக இருந்தாலும் அதை கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு சரியான குருநாதருங்கிறவர் இந்த உலகத்தில் மிக மிக அவசியம். இந்த சரியான குருநாதர் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த சரியான குருநாதர் கிடைக்கிறது மிக மிக கடினம். நல்ல குருநாதர் கிடைக்கிறதும் இந்த உலகத்தில் கடினம். நல்ல சிஷ்யர்கள் கிடைப்பதும் இந்த உலகத்தில் கடினம். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் விவேகானந்தருக்கும் இருந்த நெருங்கிய அந்த தொடர்பு குரு சிஷ்ய பாரம்பரியம், அதை மாதிரி இவருக்கு அவர் கிடைத்தது, அவருக்கு இவர் கிடைத்தது மிகப்பெரிய ஒரு பாக்கியமான ஒரு விஷயம். சிவானந்த பரமஹம்சரும் நித்யானந்தரும் இப்படி ஒரு சில பேருக்கு இந்த சிஷ்யர்கள்லாம் அமைஞ்சிருவாங்க, குருமார்களும் அமைஞ்சிருவாங்க. இங்கே நிறைய பேர்கள் இந்த போலி குருமார்கள்ட்ட மாட்டிக்கிட்டு அவங்க வாழ்க்கையே கேள்விக்குறியாக அவர்கள் தாய் தந்தையர்களை இழந்து மொட்டை அடித்து கொண்டும் தன்னை உணரக்கூடிய அந்த விஷயங்களை அந்த குருநாதர் சொல்லி கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படின்னு கூட தெரியாமல் கண்டிப்பாக அவர் சொல்லி கொடுப்பார், அவர் பெரிய மிக ஞானி பெரிய ஞானி என்று அந்த போலி குருமார்களை நம்பி போகும் உண்மையான சிஷ்யன்மார்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது மிகப்பெரிய வியப்பு. ஆனால் அந்த குருநாதர் சரியில்லாத குருநாதர், சிஷ்யர் சரியான சிஷ்யர். அப்போ அவருக்கு என்ன நடக்கும்? கர்மாவின் வாயிலாக அவர் அந்த போலி குருமார்கிட்ட போய் சேர்ந்துட்டார். இப்போ அவருக்கு என்ன நடக்கும்? அடுத்த ஜென்மத்தில் சரியான குருநாதர் அவர்களுக்கு அமைவார்கள். அப்படி இல்லாட்டினா இந்த காலத்திலேயே என்ன பண்ணோம்? நிறைய விஷயங்களை நிறைய நூல்களை படித்து அதற்கு விளக்கங்கள் கேட்டு அந்த குருநாதர் என்றால் நீங்கள் கேட்கும் அனைத்து கேள்விகளுக்கும் சரியான பதிலை தர வேண்டும். அவர்தான் சரியான குருநாதர். யோகம் சார்ந்த விஷயங்களுக்கு இப்போ ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு சரியான வழியை அவர் காமித்து கொடுக்கணும். அப்படி அவர் சரியானவரா என்று நீங்கள் தெரிந்து கொள்வதற்கும் வாய்ப்பு மிக குறைவாக இருக்குது. ஏனென்றால் அதற்கும் நிறைய அனுபவங்கள் வேண்டும். அப்படியே அவங்க அந்த போலி குருமார்கள் உடனே என்ன பண்ணிடுறாங்க? அவங்க கையில் ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கிறாங்க. என்ன அந்த ஆயுதம் அப்படின்னா, நீங்கள் யார் எது சொன்னாலும் நம்பக்கூடாது, நான் தான் உண்மையான குரு, என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும், நான் சொல்கிறது தான் கேட்கணும். நீங்கள் இப்படியெல்லாம் அவங்களை மனசை மாற்றி வழிநடத்தி செல்லும் குருமார்கள்லாம் இருக்காங்க. ஆனால் அறிவை கொண்டு தான் நாம் தெளிய வேண்டும். தெளிவான அறிவை கொண்டு தான் நாம் இங்கே தெளிய வேண்டும். கேள்விக்கணைகளை தொடுத்து கொண்டே இருக்கணும், நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னால் ஒரு நாளைக்கு உங்களுக்கு தானாகவே உங்கள் உள்ளுக்குள்ளாரேருந்து பதில் வரும். இல்லாட்டினா உண்மையான குருநாதர் உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் வழி காமிச்சு கொடுப்பார், நீங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில். அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. நன்றி, வணக்கம்.